பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக போலீஸார் அனுப்பப்பட்ட ஆள் தானா? என்ன நம்புங்க. நான் உங்களை நம்புறேன். உங்க உயிரை கூட மதிக்காம என்ன காப்பாத்திருக்கீங்க. போலாம். இல்லைங்க, உங்க உயிரையே பணைய வச்சு என்ன உங்ககிட்ட இருந்து காப்பாத்தினீங்க. உங்களுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சோம், என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் மனசுல உங்க மேல மதிப்பு ரொம்ப உயருது. நீங்க யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காமலேயே. நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. அடுத்த வருஷத்துல இருந்து அமாவாசை அன்னைக்கு என் பேரை சொல்லிட்டு நீங்க காக்காய்க்கு சாப்பாடு போடலாம். புரியல? செத்து போயிரும். உடம்புல சீக்கிரம் ஒண்ணு கிடையாதுங்க. அதெல்லாம் நல்லா தெம்பா தெளிவா இருக்கேன். தூக்கு தண்டனை கைது. எஸ், விதி என் வாக்கில சதி செஞ்சிருச்சு. நான் உயிருக்கு உயிரா காதலிச்சவளே எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிருச்சு. என் காதலை வள்ளியை சந்திச்சு நான் நிரபராதி நிரூபிக்க துடிச்சேன். கம்பிக்குள்ள நம்பிக்கை இழந்துகிட்டு இருந்த நான் வெளியே வர்றதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. தேங்க்ஸ் a lot. நீங்க தான் வள்ளியோட காதல்னா? வள்ளி உங்களுக்கு தெரியுமா? பாவம், அவ உங்களை மறக்கவும் முடியாம வெறுக்கவும் முடியாம தவிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் வள்ளியோட சித்தப்பாதான். ஒன் மிஸ்டர் நாகநாதன் கில்லாடி. அவன் செஞ்ச கொலை என் மேல தூக்கி போட்டுட்டான். அவனை கண்டுபிடிச்சு உண்மையை வரவழைக்கிறதுக்காக நான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். உங்களை காப்பாத்தி எஸ்பி கிட்ட ஒப்படைச்சா அவர் எனக்கு உதவி செய்யறதா வாக்கு கொடுத்திருக்காரு. போகலாமா? வாங்க. தலைவரே, நாம இன்னும் அந்த கலெக்டர் அம்மா தேடி அடையிறது பைத்தியகாரத்தனம். உடனே நாம தப்பணும். அதுக்குதான் வழி சொல்லுங்க. இடியட், நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கலெக்டர் அம்மாவை கையில வச்சுக்கிட்டு போலீஸை மிரட்டினாதான் நாம ஈஸியா வெளிநாட்டு தப்பிக்க முடியும். அவ கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உன் கூட சேர்ந்து சாகிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. வாடா. நில்லுங்களா. நீங்க 2 பேரும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? மிரட்டிய கலெக்டர் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? கார்த்திக் கத்திட்டு போயிட்டா. கார்த்திகா? இவன் எங்க ஓடுறான்? தெரியாது 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 தெரியாது. உங்ககிட்ட இந்த உண்மையை எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும். வாங்கடா. எஸ்பி இங்கதான சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு. சோ எப்படி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம், how are you? Quite all right. Well done my friend. தேங்க்யூ சார். எஸ்பி சார், ஆபத்தான நிலையில இவர் வந்து என்ன காப்பாத்தினதுக்கு இவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன ரொம்ப புகழ்றீங்க. கமிஷனர் கெஸ்ட் ஹவுஸ்ல கேம்ப் போட்டுருக்காரு. வாங்க போலாம். Come on. சார், உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டேன். எனக்கு கொடுத்த வாக்க எப்ப காப்பாத்த போறீங்க? கவலைப்படாத கார்த்திக், அது விஷயமா தான் கமிஷனரை பார்த்து பேச போறேன். வாங்க. மேடம், நீங்க நிஜமாவே தைரியசாலி தான். ஒரு ஆபத்தான நிலைமையில தைரியமா சமாளிச்சிட்டீங்க. மிஸ்டர் சரவணன், உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். பாராட்ட வேண்டியது என்ன இல்ல, அந்த இளைஞன் கார்த்திக் அவனுடைய விவேகமும் தைரியமும் தான் கலெக்டரை காப்பாத்தி இருக்கு. ஆமா சார், அவர் மட்டும் இல்லைன்னா என் உயிரோட பார்த்திருக்க முடியாது, குற்றவாளியையும் பிடிச்சிருக்க முடியாது. பை தி பை மிஸ்டர் சரவணன், அந்த கான்விக்ட் கார்த்திகை ஜெயிலுக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. சார், அவன் நல்லவன், நேர்மையானவன். சோ வாட்? அவனை நமக்குதவ ஜெயில இருந்து பரோல்ல கூப்பிட்டப்போ அவனுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அவன் தன்னை நிரபராதி நிரூபிச்சுக்க, உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சு சட்டத்தோட கையில ஒப்படைக்க ஒரு சான்ஸ் கேட்டான். நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லித்தான் அவனை நான் கூட்டிட்டு வந்தேன். அவனுக்கு இன்னும் ஒரு நாள் அவகாசம் கொடுக்கணும். அவன் தன்னை நிரபராதி நிரூபிச்சுக்க ஒரு சான்ஸ் தரணும். என்ன சொல்றீங்க மிஸ்டர் சரவணன்? அவன் ஒரு தூக்கு மேடை கைதி. அவனை திரும்ப கொண்டு போய் ஜெயில விட வேண்டியது நம்ம பொறுப்பு. சார், அவர் குற்றவாளியே இல்ல. சாரி மேடம்,
அவனை குற்றவாளியின் கோர்ட்டு தீர்மானிச்ச பிறகு நமக்கு எதுக்காக இந்த வம்பு? சார், அவனுக்கு உதவி செய்யறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில இந்த காரியத்தை சாதிக்க செஞ்ச தந்திரமா நினைச்சுங்க. ஒரு குற்றவாளிக்காக நீங்க எவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கி பேசுற சரியில்லை. அவனை மறுபடியும் கொண்டு போய் ஜெயில ஒப்படைச்சிருங்க. காரியம் ஆயிடுச்சு இல்ல, கை கழுவிட வேண்டியதானே. காக்கி சட்டைக்கு தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக? வாங்க போலாம். எங்க? கம் ஆன், வாங்க சொல்றேன். கம் ஆன், டேக்கிங் பேக் டு தி பிரிசன். மேடம், தெரிஷி கமிஷனர் ஹியர். கமிஷனர் சார். மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? வாட் ஹேப்பன்? என் உயிருக்கு ஆபத்து. நான் திரும்பவும் கடத்தப்பட்டிருக்கேன் சார். கடத்தப்பட்டீங்களா? யார் கிட்னாப் பண்ணது? கார்த்திக். வாட்? அந்த தூக்கு தண்டனை கைதி கார்த்திகா? அவரை பிடிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. இல்லன்னா என்னங்க வம்பா இருக்கு? சிவனேன்னு இருந்த நானும் உங்களை கடத்திக்கிட்டு வந்தேன், நீங்களும் என்ன கூட்டிக்கிட்டு வந்தீங்க. மிஸ்டர் கார்த்திக், நான் உங்களுக்கு கிடைச்சதுனால உங்களை உடனடியே ஜெயில போனோன்னு கமிஷனர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. எஸ்பி எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கல. அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளே பண்ணேன். நான் உங்க கூட இருந்தா போலீஸ் உங்ககிட்ட நெருங்க பயப்படும். நீங்களும் நிஜ குற்றவாளியை பிடிக்கலாம். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். அவன் என்னவோ பெரிய உத்தமன் சத்தியவான்னு சொன்னீங்களே, இப்ப என்னாச்சு? நம்ம கண்ணெதிரே கலெக்டரை கடத்திட்டு போயிட்டான். அவனா நிரபராதி. மிஸ்டர் சரவணன், ஒரு குற்றவாளியை தகுந்த பாதுகாப்பு இல்லாம தனியா விட்டது உங்க தப்பு. அவன் மேல உள்ள முட்டாள்தனமான நம்பிக்கையினால இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துருச்சு. உங்களை இந்த நிமிஷத்துல இருந்து நான் பதவி இறக்கம் பண்றேன். I am demoting you as a sub inspector from this moment. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. Now you can remove the badge and go. கார்த்திக், உன்னை நல்லவன் நம்பின எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். உன்னை திரும்பவும் பிடிச்சு தூக்கு மேடைக்கு அனுப்புறதுதான் என்னுடைய லட்சியம். இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். கவலைப்படாத, போலீஸ் கண்ணில் படாம உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அதோட பிடிபட்ட உன் நண்பர்களையும் விடுவிச்சு பாதுகாப்பா அனுப்பிச்சு வச்சிருன்னு நம்ம ஆட்களுக்கு உடனே தகவல் கொடுத்துறேன். போலீஸ் மட்டுமில்ல, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கானே அந்த தூக்கு தண்டனை கார்த்திக், அவனு என்னத்தான் தேடி வந்துட்டு இருக்கான். நாங்க கடத்தி கொண்டு போனோமே கலெக்டர் பானு, இப்ப அவன் கடத்திட்டு போயிருக்கிறதா பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. அவன் ஏன் கலெக்டரை கடத்தி கொண்டு போனோம்? ஒருவேளை இதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட செட்டப்பா இருக்குமா? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு எல்லாமே தெள்ள தெளிவா புரியுது. அவன் தன் உயிரையே பணயமா வச்சு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னா நிச்சயமா உன்னை பிடிக்கிறதுக்காக இல்ல, என்ன பழி வாங்குறதுக்காகத்தான். என்னது? உங்க பழி வாங்குறதுக்காகவா? உங்களுக்கும் அவனுக்கும் நாகத்துக்கும் கீரிக்கும் உள்ள சம்பந்தம். என்ன கொத்தடிமைக்கும் கீழா நடத்தின எங்க அண்ணனை கொன்னுட்டு இந்த சொத்துக்கள் அடைய திட்டம் போட்டேன். அதுக்கு சந்தர்ப்பங்களும் சாதகமா இருந்துச்சு. அதையே பயன்படுத்தி கார்த்திக் மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி எங்க அண்ணனை கொன்னேன். அத வள்ளிய பார்க்க வச்சேன், அவளையே ஐவிட்னஸ் ஆக்கினேன். இப்ப நிலைமை மாறிடுச்சு. கார்த்திக் வெறி பிடிச்சு வர்றதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டி ஆகணும். சித்தப்பா, நீங்க இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க துரோகத்துக்கு நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நீங்க செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் நான் போலீஸ்ல சொல்ல போறேன். போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன். காட்டு போங்களா கொண்டு போவான். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. தனியா போறீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. போலீஸ் என்ன பிடிச்சிரும்னு பயப்படுறீங்களா? நான் உங்களை இங்க விட்டுட்டு போறதே போலீஸ் என்ன நெருங்க பயப்படுங்கிறக்காக. நீங்க போட்ட கடத்தல் நாடகம் எனக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நாகநாதனோ அவனோட ஆட்களோ என் நகத்தை கூட கிள்ள முடியாது. நீங்க பத்திரம்